கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே ஸ்நாக்ஸ் தான் ஞாபகம் வரும். ஏன்னா நெய்வேத்தியமாக நம்ம வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பாயாசம், பொங்கல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சாலுமே நிறைய ஸ்நாக்ஸ் வெளியே வாங்குவோம். சில கடைகளில் பேக்கேஜாக அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு காம்போவாக கிடைக்கும். நாங்கள் எப்போவுமே அஸ்வினில் வாங்குவோம், இல்லைனா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் இருக்கிற பேக்கரி கடையில் வாங்குவோம். அது செட்டாகவே கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் பக்கத்தில் ஒரு கடையில் இந்த வருஷம் இவ்வளோ ஐட்டங்கள், அதாவது தேன் மிட்டாய், ஜெல்லி மிட்டாய், அதிரசம், முறுக்கு, எள்ளடை, சீடை, கடலை உருண்டை, கல்கண்டு, அதோடு சேர்த்து அவுள், அது மட்டும் இல்லாமல் வெண்ணெய் ஒரு பாக்கெட், அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்போவுமே கிடைக்காத நாவல் பழமும் சேர்த்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாமே குட்டி குட்டி பேக்கெட்டில் அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 185 ரூபா தான். அஸ்வின் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கியிருக்கோம். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே நாங்கள் இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிருஷ்ணருக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பால், தயிர், நெய் இதையும் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.